परमोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। वसिष्ठ भगवानुक्कु नारद भगवान उपदेशिத்த திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமம். அதிலே இப்பொழுது நாம் 171வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். சென்ற சில நாமங்களாக நாரத பகவான் திருவிக்கிரமாவதாரம் வாமனாவதாரம் என்று இந்த இரண்டிலும் ஈடுபட்டு இருக்கிறார். வாமனனாக வந்து சின்ன உருவத்தில் சிறிய காலை காட்டி இந்த காலால் 3 கால் அளவுள்ள மண் எனக்கு போகிறோம், அது அளவு நீ தர வேண்டும் மன்னா என்று மகாபலியை கேட்டான் எம்பெருமான். மகாபலி தன்னால் தரப்பட்டது என்று சொல்லி கொடுத்தவாறே அடுத்த வினாடி எம்பெருமான் பெரிய வடிவம் எடுத்து வளர்ந்தான். வளர்ந்து அந்த பெரிய காலினாலே பெரிய திருவடியினாலே பூலோகத்தை அளந்தான். பூலோகம் முழுக்க ஆக்கிரமித்தான். அது பூலோகத்தை ஆக்கிரமித்த கிரமம். அது பூலோகத்தை வெற்றி கொண்டான். பூலோகத்திலே திருவடியை பதித்தான். பருப்பதத்து கயல் பறித்த பாண்டிய குலபதி போல் என்று பெரியாழ்வார் பாடுவார். இமயமலையில் போய் தன்னுடைய கயல் சின்னத்தை பொறித்து வைத்தானாம் பாண்டியன். அதாவது தான் இமயமலை வரைக்கும் வந்து வெற்றி கொண்டு விட்டேன் என்று காண்பிக்க. இப்போ நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, அந்தந்த மலையிலங்க கல்வெட்டில் தங்க பேரெல்லாம் போட்டு போவாங்க. சில பேர் தானும் தங்களுடைய கூட வந்த நண்பி பேரையும் போட்டு விடுவாங்க. இது ஒரு வழக்கத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு. ஆனால் உண்மையிலே இமயம் வரை வெற்றி கொண்டான், தான் இமய வரம்பன் என்று ஒரு பாண்டியன் பருவதத்தில் பருப்பதத்தில் கயல் தன்னுடைய கயல் சின்னத்தை பொறித்தான். அதே போல் எம்பெருமான் தான் வெற்றி கொண்டான் பூலோகத்தை முழுக்க. மகாபலி ராஜ்யம் பூலோகம் இருந்தது. பூலோகம் முழுக்க எம்பெருமான் ஒரு திருவடியால் வென்றான், ஒரு கிரமத்தாலே. இரண்டாவது கிரமத்தால் எம்பெருமான் மகாபலி பூமியை அளந்ததுனாலே மகாபலிக்காரர்களுடைய கீழ் உலகம் பாதாளத்தையும் அளந்து போனான். மூன்றாவது அடியினாலே சொர்க்கத்தையும் அளந்தான். இப்படி 3 அடியில் 3 லோகத்தையும் அளந்தான். இல்லையே, கொஞ்சம் குழப்புறீங்களே, ஒரு அடியில் பூமியை அளந்தான், ஒரு அடியில் வானத்தை அளந்தான்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ திடீர்னு பாதாளம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதையும் அளந்தான்னு. பாதாளம் நெதர்லாண்டு, பூமி கீழே இருக்கிற உலகம். சொர்க்கம் மேலே உள்ள உலகம். பூமி அளந்தான், பூமிக்கு மேலே உள்ள உலகை அளந்தான். 2 அடி தான் கிடைத்தது. 3வது அடிக்கு இடம் இல்லை, மண் இல்லை, மகாபலிக்கிட்ட சொத்து இல்லை.
அதனால மகாபலியை பார்த்து என்னப்பா மகாபலி பொய் செக் கொடுத்தியேன்னு கேட்டான். உடனே மகாபலி பதம் திருத்தீயம் குருஷிஷ்ணிமே என்ற பாகவதத்திலே சொல்கிறார் சுகபிரம்மம், தங்களது 3வது திருவடியை என் தலையிலே வையுங்கள் என்று தலையை காட்டினான். உடனே மகாபலியுடைய தலையிலே திருவடி வைத்து எம்பெருமான் வென்றான். இப்படித்தான் நம்ம வரலாறு கேட்குறோம். இப்போ திடீர்னு மாற்றி ஒன்று சொல்கிறேப்பா அப்படின்னா, நாரத பகவான் மாற்றி சொல்லியிருக்காரு, நான் அதுக்கு தானே ஒரே சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நாரத பகவான் அது இப்படி தான் சொன்னார் கேட்பீங்களா இல்லையா? நாரத பகவான் நெஞ்சிலே உள்ள கருத்து பின்னாடி வெளியிடப்படப்படும். இப்பொழுது இதை புரிந்து கொள்ளுங்கள். மகாபலிக்கு பாதாளத்தில் இப்போ இருக்கான், அதையும் பகவான் வென்றதுனால பகவான் ராஜ்யத்துக்குள்ளே ஜெயிலில் இருக்கான். ஆக இப்படி பாதாளம் என்ன, பூமி என்ன, வானுலகம் என்ன, இதால் 3 அடியை வைத்து வெற்றி கொடி நாட்டினான். இந்த 3 இடத்திலும் அவனுடைய விக்கிரமம் தாங்கப்பட்டது. ஆகையினாலே அவனை 3 விக்கிரமங்களை உடையவன் என்று பெயர் சொல்கிறார். த்ரயோ விக்ரமா ஏனாசன் திருதா பூர்வம் மகௌஜசா ரசா ரசாதல ஸ்வர்கேஷு இது திருத திரிவிக்ரமா என்று இந்த திருநாமத்துக்கு வாய்ப்பாட்டாக ஸ்லோகம். எம்பெருமான் உலகத்தை அளந்த பொழுது மகாபலி முதல்ல நம்ம பரந்த ராஜ்யத்தை அந்த குள்ளவாமனுடைய காலால் அளக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத போனாலும் இந்த திரிவிக்ரமம் கூட அளக்க முடியாதுன்னா முதல்ல நினச்சான். ஆனால் எம்பெருமானுடைய திருவடி வளர்ந்து 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 போய் அளப்பதை பார்த்த பொழுது அவன் நெஞ்சில் அப்போ தான் தன் ராஜ்யம் ரொம்ப சின்னதுன்னு புரிப்பட்டது. பகவானுடைய திருவடிக்கு உள்ள பெருமையும் ஏற்றமும் தான் அவனுடைய அருளாலே பெற்ற ராஜ்யம், அதை நினைக்காமல் தன் ராஜ்யம் என்று தான் அகங்காரத்தோடும் மமகாரத்தோடும் இருந்ததை எண்ணி பார்த்து மகாபலி ஒரு நிமிஷம் வெட்கி போன நாள் அது. அது அவன் எப்படி அவனுடைய டென்ஷன் இருந்திருக்கும்னு நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. கையில் ஒரு 25 ரூபாயை வச்சுன்னு ஒரு தடவை நாங்கள் ஒரு இடத்துலேருந்து தாம்பரம் வீட்டு நோக்கி வரணும். நைட் ஆகிடுது, பஸ்ஸில் போவேன்னா ஆட்டோவில் போனான்னு சொன்னார் நண்பர். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டேன். நீ தான் கூட வரையே, நான் கொண்டு வரலன்னு விட்டார். நல்ல நண்பர் அவர். 2 பேரில் ஒருத்தர் பணம் கொண்டு வந்தால் போகணுன்னு விட்டார் அவர். என்னிடம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கேஷாக 25 ரூபா தான் இருந்தது. நான் சொன்னேன், இதை பாரு, இந்த ஆட்டோவில் நம்ம போவோம், இந்த ஆட்டோவில் 25 ரூபாய் எங்கே வருதோ அந்த இடத்துல இறங்கி மீதியை நடந்து போயிடுவோம், சம்மந்தமானு. சரி என்ன பண்ணுறதுன்னாரு. ஆட்டோவில் ஏறிட்டோம். மீட்டர் போடுறது, மீட்டர் ஓட ஓட தூரம் எவ்வளோ வந்திருக்கோன்னு பார்க்குறோம். ஆஹா, மீட்டர் போகிற போருக்கு நம்ம தூரம் இன்னும் வரலையே அப்படின்னு ஒரே ஒரு அச்சம். டபால் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி 25 ரூபா வந்து கொடுத்து, உடனே அவர் 25 ரூபாய் கொடுத்து மீதி 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த 25 ரூபாய் ஆட்டோவில் மீட்டர் ஏறுற வரைக்கும், அந்த மீட்டர் ஏற ஏற நம்ம வீட்டினுடைய தொலைவு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும் நெஞ்சில். அவ்வளோ ஒரு டென்ஷன் மகாபலிக்கு இருக்குது. ராஜ்யம் சின்னது. எதனால் சின்னதாக எடுத்து? எம்பெருமான் திரிவிக்ரமம் வச்ச விக்கிரமத்தினால, அந்த விக்கிரமத்தினால சின்னதாக போயிடுது. அதனால் மகாபலி கொஞ்சம் நெருடலில் தான் நின்னான். ஆனால் அந்த அளக்க அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாயிடுது. எது வரைக்கும் பயப்படணும் சார்? ஆபத்து வரைக்கும் தான் பயப்படணும். ஆபத்து வந்தப்புறம் பயத்தில் என்ன இருக்குது? அப்புறம் தைரியமாக செயலில் இறங்குன்னு நான் ஒருத்தன். அது மாதிரி மகாபலி பார்த்தான், போனாலும் போகிறது திருவடி, இந்த 3வது அடிக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்பான் போல தெரியுது. இவன் போகிற போக்கில் நம்ம தள்ள வைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சினான். அவன் அந்த எண்ணம் வந்தவாறே பகவான் மேல் லோகத்தை அளந்து 3வது அடிக்கு 1 மில்லியன் தலையில் காலை வைக்கிறேன்னு விட்டார். பூலோகம் முழுக்க அளந்த திருவடி ஒன்று, சொர்க்கலோகம் முழுக்க அந்த திருவடி ஆக்கிரமித்து அளந்தது. இப்போ மகாபலி தலையில் காலை வச்சுது. இது எப்படி 2த்துக்கு ஈக்குவல் ஆகும்? அதில் 3வது அடியில் இன்னும் நிலப்பரப்பு பாக்கி இருக்குதுன்னு சொல்லி பாதாளம் முழுக்க வச்சாலும் பாக்கி வராது என்று மகாபலியை சிறை போட்டான். இது ஒரு வரலாறு. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றை திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அந்த மகாபலிக்கு அவர் காமரிசி ரவுணன் என்று பெயர் வைக்கிறார்.
அவனன் என்றால் அசுரகுலத்தில் பிறந்தவன். அதனால் மகாபலி அசுரன், இரண்யகசிபனுடைய பேரனுடைய பிள்ளை, கொள்ளு பேரன். அதில் அவுணன் என்று அவனை சொன்னது ஓகே. காமரு சீரவுடன் பொறாமைப்படக்கூடிய புகழுடைய மகாபலிங்கிறார். அவனை பார்த்து உமக்கு என்னையா பொறாமைன்னு கேட்டான். மகாபலியை பார்த்து ஆழ்வார் தனக்கு ஏன் பொறாமைன்னு சொல்கிறார். நான் எத்தனை நாளாக என் பெருமானுக்கே எல்லான்னு சிண்டு குதிரையில் ஏறி ஊராக போய் அவனை ஊற்றி பாடின்னு இருக்கேன். ஒரு ஊர்லையாவது அந்த திருவடியை தூக்கி என் தலைமையில் வைக்கலை. அர்ச்சகர் சடாரி வைக்கிறார், அவ்வளோதான். அது அவருடைய திருவடி அப்படின்னு சொல்லி பக்தியோடு ஏற்றுக்கிறோம். ஆனால் எந்த ஊர்லேயாவது பெருமாள் ஆழ்வாரே இப்படி ஊராக குதிரையில் குடும்பத்தோடு நம்மை பாடுறீரே, நீர் இல்லைன்னா நம்ம திவ்ய தேசங்கள் எவ்வளோ இருக்கும் மக்களுக்கு தெரியாது. ஆமாம், உண்மையிலேயே 108 திவ்ய தேசத்தில் ஒரு 84 திவ்ய தேசம் வரைக்கும் அவர் தான் பாடியிருக்கார். அப்போ 108ங்கிற கணக்கு வருது. அவரால் தான் பல திவ்ய தேசங்களில் அவர் ஒருவரே பாடியிருக்கார். திருநறையூர் நாச்சியார் கோயிலுங்கிற திவ்ய தேசத்துக்கு ஒருத்தர் தான் பாடுறார். ஆனால் 100 பாட்டு பாடி தள்ளிவிடுறார். அப்படி திவ்ய தேசங்கள் பல அவர் ஒரு பாட்டுனாலும் இருக்கிறது. இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆழ்வாரே, அவக்கா நான் இந்த அர்ச்சை திருமையில் இருந்து கொண்டே காலை கொஞ்சம் நீட்டி உங்கள் தலையில் வைக்கிறேன் அப்படின்னு வச்சானா? வைக்கலை. ஆனால் இந்த அசுரனுக்கு பாருங்களேன் அதிர்ஷ்டம், அவன் தலையில் திருவடி முழுக்க வச்சுட்டான். ஏன்னா அசுரன் பண்ணின அதிர்ஷ்டம் நாம் பண்ணலையே என்று அசுரன் என்வியபிள் அசுரன் காமரு சீரவுடன் என்று ஆழ்வார் பாடுறான். அப்படி அவன் தலையும் பாதாளத்துக்கும் பூமிக்கு சமமாக கருதி, சொர்க்கத்துக்கு சமமாக கருதி தலையிலே திருவடி வைத்தான். 3 லோகத்தையே அளந்தான். 3 விக்கிரமத்தோடு கூடியவனானான். எனவே திருத திரிவிக்கிரமன் என்று பெயராயிற்று. இந்த வாய்ப்பாட்டில் சுருக்கமாக சொன்னோம். இதே விஷயத்தை தமிழ் பாட்டாக ஒன்று சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தமிழ்லையும் சொல்கிறோம். பாதாளம் பூமி வானம் எனவே மூவிடத்திலும் வெற்றி பொறித்தான் என திருத திரிவிக்கிரமனாம் வெங்கடவன். அவனுக்கே திரிவிக்கிரமன் ஒன்று பெயர். இன்னொன்று 3 இடத்திலையும் இவனுடைய விக்கிரமம் தாங்கப்பட்டது என்பதனால் திருத திரிவிக்கிரமன் என்று திருநாமம். இந்த திருநாமத்தை பக்தியோடு சொல்லி பரந்தாமனை ஏடுகொண்டலவாடுவை தியானம் பண்ணினோமானால் நமக்கும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். நாம் எங்கே போனாலும் அங்கே தடம் பதிக்கலாம், பாசிட்டிவாக தடம் பதிக்கலாம். அவர் வந்தார் சார், இந்த ஆஃபீஸில் 3 வருஷம் இருந்தார், ஒன்றும் குப்பை கொட்டலை, அப்படியே நாற்காலியை தேய்ச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தார், ஆஃபீஸில் ஒரு பெரிய செயல் செய்தார், ஒரு சாதனை செய்தார். அந்த சாதனை செய்து அந்த சாதனை அந்த இடத்துல அழுத்த பதிக்கணும். அப்படிப்பட்ட ஆர்வமுடைய நீங்களெல்லாம் இந்த திருவேங்கடமுடியானை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். திருத திரிவிக்ரமாய நமஹ. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.